ஹலோ நான் மிஸ்ட்ரி நம்ம வந்துட்டு மாஃபியா டாடியோட 2x2 தானே பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கும் மறக்காமல் ஃபாலோ கொடுங்க. அண்ட் எஸ்டர்டே வந்துட்டு எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னையும் ஒரு ஆளாக வச்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ லவ் கொடுத்தீங்க, அதுக்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரில. பட் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இப்போ கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக ஃபிஃப்த்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் எப்படி முடிச்சுனோ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நீங்களும் வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகேவும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு, எங்கே போகிற? பிடிச்சாங்குக்கா, இனிமேல் உங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது. நான் என்னோடய மம்மி வீட்டுக்கே போகிறேன். உன்னை நான் எவ்வளோ நம்புறேன் தெரியுமா? நீ நல்லவன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி. ஆனால் நீ என்ன பண்ணினப்ப? அதுவும் ஒருத்தனை கொண்டிருக்க. நான் கேட்டதுக்கு என்கிட்ட அவ்வளோ போய் சொன்னீங்கள. சொல்லும் போது கூட தோணலை அவனுக்கு. நான் உன்னை எவ்வளோ ஹோப் பண்ண தெரியுமா? உன்னை ட்ரஸ்ட் பண்ணேன்டானா. நீ எதுவும் பண்ண மாட்டேன், உன் கூட ஹாப்பியாக இருக்கலான்னு சொல்லி. ஆனால் நீ எல்லாத்தையுமே அதை ப்ரோக் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. இப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, ஏய் சும்மா அழாத, என்னோடய கேரக்டர் இப்படி தான், நான் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் அப்படிலாம் இனிமேல் இருக்க முடியாது. எப்போவுமே ஒருத்தனோட ஒரிஜினல் கேரக்டரை மறைச்சி அது மேலே கவர் பண்ணுறது எதுவுமே லாங்காக இருக்காது. அதே மாதிரி தான் என்னோடய கேரக்டரும். என்னோடய ரியல் கேரக்டர் இது தான். இனிமேல் நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சாலும் நான் உன்னை விடமாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, என்ன சொன்ன ஜங்குக்கு, உனக்கு என்னை பிடிக்குமா? அசிங்கமாக போய் சொன்னாத என்ன? நான் உன்னை எவ்வளோ ஹோப் பண்ண தெரியுமா? நீ ரொம்ப நல்லவன் நினச்சேன். என்னதான் மாஃபியாவாக இருந்தாலும் ரொம்ப நல்லவனாட்ட பேசினேன். ஏன்னா அவ்வளோ பிளைண்ட்லியாக நம்ப வச்சுட்டேன். உன்னை மாதிரி ஒரு சிட்டரை என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்லடா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு இதை பண்ணாங்க. பரவாயில்ல, இவன் ரொம்ப நல்லா பேசுகிறானே, அதனால் ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சி எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தெரியுமா? ஆனால் நீ எல்லாத்தையும் எப்படி பிரேக் பண்ணிட்டு தெரியுமா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஜங்குக்கா இப்போ உங்களை பார்த்துட்டு, இப்படி நீ அலறதுனாலையோ இல்லை என்னை விட்டுட்டு போகிறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறது கிடையாது, எதுவும் மாறவும் போகிறது கிடையாது. நீ என் கூட தான் இருப்பேன், கூட இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்களும் வந்துட்டு அந்த அவனை பிடிச்சிருக்க ஹேண்ட்ஸை நீங்களும் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல, அவன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, விட்டு ஜங்குக்கா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னால் உன் கூட இருக்க முடியாது ஜங்குக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் எங்கேயாவது போயிடுறேன். உன் கூடலாம் என்னால் இருக்கவே முடியாது. இப்படி அடுத்தவங்களை கொல்கிற அளவுக்கு நீ வந்தேன்னா அதே நான் ஏதாவது தப்பு பண்ணி என்னையும் நீ இப்படி கடைசியில் கொல்ல தானே செய்வேன். உன் கூட இருக்கிறதுக்கு நான் இருக்காமையே இருந்துக்கலாம்ல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுகிறீங்க. ஜங்குக்கு எதுவுமே கேட்கல. அவன் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டே தான் நிற்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு, இங்கே பாரு, இதுக்கு மேலே ஒரு செகண்ட் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு, உன் கூட இருக்கிறதும் சாகிறதும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜங்கு கரெக்டாக உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவன் கூட க்ளோஸாக இருக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, விட்டு என்ன பண்ணுற நீ? இங்கே பாரு, என் கூட இனிமேல் நீ இருக்கணும்னு நினச்சாலும் நான் உன் கூட இருக்க மாட்டேன், புரியுதா? இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் நான் உன்னை தேடி வரமாட்டேன். உன்னை தேடி டிவோர்ஸ் பேப்பர் வேணால் வரும், இல்லைன்னா நான் செத்துட்டேன் நியூஸ் வரும். விட்டுரு ஜங்குக், நான் போயிடுறேன், உன் கூடலாம் என்னால் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. ஜங்குக்கு எதுவுமே கேட்கல. அவனும் உங்களை பார்த்துட்டு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக தான் பேசுகிறேன். இங்கே பாரு, நீயே நினச்சாலும் உன்னாலலாம் இங்கேருந்து போக முடியாது, நான் போகவும் விட மாட்டேன். நான் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் நீ அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லைல்ல. இங்கே பார்த்துக்கோ, இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட அப்பா இருக்கான்ல அவனை முதல்ல போட்டுருவேன். அதையும் மீறி நீ போகணும்னு நினச்சா போய்க்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா ஜங்குக் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே பயமாக தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக்கா, பிளாக்மெயில் பண்ணாத என்ன, உனக்கும் இருக்கும் என்னோட பிரச்சனை இல்லை, இதுக்கு என்னோடய அப்பாவெல்லாம் இழுக்கிற. அவர் உனக்கு என்னடா பாவம் பண்ணார்? அவர் பண்ண பெரிய விஷயம் என்ன உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது தான். தயவு செஞ்சு நீ விட்டுரு, உன் கூட என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா, புரிஞ்சுக்கோ, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அழுகிறீங்க. ஜங்குக்கா அப்போ உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு,
நான் சொல்கிறத கேட்டினா உங்கள் அப்பா உயிரோட இருப்பான். இல்லையா உங்கள் அப்பா உனக்கு வேண்டான்னு சொன்னினா நீ போய்க்கோ, நான் உங்கள் அப்பாவை கொன்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக உங்கள் டேடினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அப்படி சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு எப்படி ஜங்குக்குவே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு இதுக்கு மேலே நீ வீட்டை விட்டு போகணுன்னு நினைச்சின்னா போய்க்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் உன்னோட அப்பா செத்துட்டான், உங்கள் அம்மா செத்துட்டாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு நீ தான் எல்லாமே பண்ண, நீ ஹார்ட்லெஸ்டா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து இங்கே அழுதுட்ருக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து ஏன்டா இப்படி இருக்க, என்னை தயவு செஞ்சு விட்டுரும் கூட என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. என் லைஃப்பில் நான் நல்லவங்க கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு ஹார்ட்லெஸ் சைக்கோ கிட்டலாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அழுகிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்து இப்போ எதுக்கு சும்மா அழுதுட்ருக்க, இங்கே பாரு, நான் உன்னை எதுவும் கொடுமையெல்லாம் படுத்தாலே, என் கூட இருந்தானே சொன்னேன், ஏதோ நான் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி மேடம் இப்படி ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு கேட்குறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஜங்குக்கா, உன்னால் என் கூடலாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் சத்தியமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுகிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு என்ன நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன் அவனால் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை பார்த்து அவ்வளோ கோவமாக கேட்குறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னால் முடியல ஜங்குக்கா, உன் கூட என்னால் இருக்க முடியாது, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பயங்கரமாக அழுகிறீங்க. அப்போ ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. அவனும் உங்களை பார்த்துட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அகைன் அழுது எனக்கு கடுப்பேற்றிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். ஜங்கு ப்ளீஸ் என்னை விட்டு, என்னால் முடியலடா, உங்ககிட்ட என்னால் கெஞ்ச கூட முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுரு, இல்லை நான் பேசாமல் கொண்டு கூட இருக்கிறதுக்கு அதுவே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா அழுதுகிட்டே இருக்க, உனக்கு இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பத்தாது, என்னோட வேலை எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நான் உனக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்களை எழுத்து பெற்று போடுறான். அவனும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, இனிமேல் நீயும் நானும் இதே ஹவுஸில் தான் இருக்க போகிறோம், புரியுதா, இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணாலும் உன்னால் முடியாது, ஏன்னா உங்கள் அப்பா செத்துருவான். ஸோ அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணாத, அப்புறம் உனக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் உனக்கு தான் வருமே தவிர நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை அவ்வளோ தான் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ அந்த கிஸ்லேயே தெரியுது ஜங்குக்கு உங்கள் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த கிஸ்லேயே தெரியுது அவன் எவ்வளோ பெயினாக இருக்கும் உங்களுக்கு அந்த கிஸ்ஸு. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் அவங்களால முடியல. ஜங்குக்குமே அவங்கள பார்த்துட்டு என்ன சொன்ன, என்ன பிடிக்கலையா, நான் ஹார்ட்லெஸ் அப்படி தானே, இப்போ காட்டுறேன்டி நான் எவ்வளோ பெரிய ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களோட ட்ரெஸ்ஸை அவன் அவ்வளோ தான் ட்ரெஸ் பண்ணுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற, நீ தயவு செஞ்சு நான் வீடு ஜங்குக் ப்ளீஸே அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அழுகிறீங்க. பட் ஜங்குக்கு அது எதுவுமே வந்துட்டு கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு இப்போ காட்டுறேன் அவன் எவ்வளோ பெரிய ஹார்ட்லெஸ் எவ்வளோ பெரிய சைக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ தான் இன்சல்ட் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, நீங்கள் கத்துறீங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ, ப்ளீஸ் என்னை விட எனக்கு வலிக்குது ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா ஏன் அப்படிலாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. நீங்கள் அழுக அவனும் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறான், உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஜங்கு ஏன் அப்படி பண்ணுற, நான் உனக்கு என்னடா பண்ணினேன், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு விட்டு, என்னால் முடியல ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் ஃபெயிண்ட்டே ஆகிடுறீங்க. ஜங்குக்கெலாம் அது எதுவுமே வந்துட்டு கேட்கலாம், அவன் பாட்டுக்கு பண்ணுறான், உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஆகுது, நீங்களும் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க, உங்களால் சுத்தமாக முடியல, உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் எழுந்ததுமே பார்க்குறீங்க ஜங்குக் தான் உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆக்சுவலாக. பட் இப்போலாம் நடந்தது உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது.
நீங்கள் எதுவுமே பேசல, உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக் மேலேயும் அந்த டிஎஸ் போய் ட்ராப் ஆகுது. அவனும் வந்துட்டு அப்போ தான் எந்திரிக்கிறான். ஸோ அவனும் வந்துட்டு எழுந்து பார்க்குறான் அவங்கள. அப்போது நீங்களும் வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்கீங்க, உங்களால் சுத்தமாக முடியல. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, காலங்க தலைய ஆரம்பிச்சிட்டியா நீ, ஏன்டி சும்மா அழுதுகிட்டே இருக்க, பேசாமல் வந்தியா என் கூட இருந்தியா, அப்படியே இருந்துக்க வேண்டியது தானே, தேவையில்லாமல் ஏன் ரிஸ்க்லாம் எடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் பேசுகிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், ஏன் என்னப்பெல்லாம் போட்டு இது பண்ணுறேன், என்னால் சத்தியமாக முடியல ஜங்கு, ப்ளீஸ் என்னை விட்டுரு, உன் கூட இருக்குதா நீ என்னை கொன்றுவேன், என்னால் முடியல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அழுகிறீங்க. பட் ஜங்குக்கு அது எதுவுமே கேட்கல. அப்போ ஜங்குக்கும் போய் எழுந்து அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு அவனும் உங்களை பார்த்துட்டு, சரி மாமா ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். பட் உங்களால் இங்கே சுத்தமாக முடியல, நீங்கள் அவ்வளோ அழுகிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் போல ஆகுது. நீங்களும் வந்துட்டு ஸ்டில் அந்த பெட்லேயே தான் படுத்துருக்கீங்க, உங்களால் எழுந்து கூட போக முடியல. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு வெளியே போயிட்டு வரான். அவனும் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வரான். வந்துட்டு உங்களை பார்த்தேன், நீங்கள் அப்படியே தான் படுத்துருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, பரவாயில்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணிப்பேன்னு நினச்சேன், போகலையா, இப்படி ஏறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிச்சனுக்கு தான் போகிறான். போயிட்டு அவன் ஃபுட் தான் எடுத்துகிட்டு வரான். அவனும் உங்களை பார்த்துட்டு, காலைல வந்து சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் பண்ணாது அப்படி, ஸோ நானே உனக்கு ஃபீட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ண வரான். பட் நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, ஓவராக பண்ணாத, இப்போ சாப்பிட்றியா இல்லை என்னன்ற, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை, நான் அப்படி சாப்பிடாம கூட செத்து போகணே தவிர உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு எதுவுமே கேட்கலாத. அவனும் வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்கறத பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இப்படி என்ன பார்த்துட்ருக்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு கடைசியாக கேட்குறேன், வேணுமா வேண்டாமா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் கொண்டு போய் அந்த ஃபோட்டோ கீழே வச்சிடுறான். ஸோ வெஸ்ட் உங்கள் ரூமுக்கு தான் வரான். அவனும் வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, என்ன பண்ணுற நீ, எனக்கு பிடிக்கல, முடியாது, காலிலேருந்து இதே இடத்துல தான் படுத்துருக்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி வாஷ்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் வந்துட்டு அவனை பார்த்துட்டு, என்ன பண்ண போகிற, என்னோடய பொண்டாட்டியை குளிக்க வைக்க போகிறேன், இங்கே பாரு அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேனே, தயவு செஞ்சு நீ வெளியே போ, அப்படிலாம் போக முடியாதுடி, நான் தான் உன்னை பார்த்து பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக்கா, தயவு செஞ்சு வெளியே போ, நானே பார்த்து பண்ணிட்டு வரேன், நான் எங்கேயும் ஓடியெல்லாம் போயிட மாட்டேன், என்ன நீ எங்கேயும் ஓடி போக மாட்டேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நான் தான் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களை பார்த்துலாம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கி விட்டுட்டு அகைன் உங்களை லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து பெட்டிலலாம் உட்கார வைக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, அப்படி பார்க்காத பொண்டாட்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, இன்னும் ஒரு மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு போயிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் ஐஸில் டீயர்ஸ் வருது. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு அந்த டீயர்ஸ்லாம் விப் பண்ணி விட்டு, ஸோ இங்கே பாரு, சும்மா அழுதுக்கிறனாலையோ இல்லை இப்படி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுனாலையோ நான் உன்னை விட்டுற போகிறது கிடையாது, சரியா, நல்ல பிள்ளையா, நான் சொல்கிறத மட்டும் கேட்டீங்க இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக்கா, நான் இப்பவும் சொல்கிறேன், உனக்கு என்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், என்னை விட்டுரு, நீ ஜஸ்ட் என்னை லாஸ்ட்டுக்காக மட்டும்தானே யூஸ் பண்ணிக்கிறேன், என்ன மாதிரி நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, என்னை விட பெட்டராக நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு தயவு செஞ்சு விட்டுரு, என்னால் முடியல ஜங்குக்கா, உனக்கு நான் டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு தெரியும், பட் எனக்கு நீ தான் வேணும், நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி
எல்லாத்துக்கூடயும் படுத்துட்டு வரவன் கிடையாது. எனக்கு என் லைஃப்பில் ஒய்ஃப்னால் அவள் ஒருத்தி மட்டும்தான். அது நீ மட்டும்தான். உன் கூட தான் நான் எல்லாமே பண்ண முடியும். அதை விட்டுட்டு மற்ற கேர்ள்ஸ் கூட அப்படி இப்படி இருக்கலாம் எனக்கு பிடிக்காது. நான் மற்ற மாஃபியாஸ் மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்களை பார்த்து சொல்கிறான். அப்போ நீங்களும் வந்துட்டு அவங்க மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறீங்க, இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவன் தான், எல்லாத்தையும் இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் இவன் ரொம்ப பெரிய நல்லா மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் பதில் சொல்லு, உங்ககிட்ட தானே பேசுகிறேன். நான் எதுவும் சொல்லலை, நான் சொன்னால் உனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா கிடையாது, பரவாயில்ல, உன்னோட ஒப்பீனியன் என்னவோ அதை நீ சொல்லு. எனக்கு ஒரு ஒப்பீனியனும் எதுவும் இல்லை, தயவு செஞ்சு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் பார்த்துக்கு சிரிச்சிட்டு போயிடுறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கவே பார்த்துட்ருக்கீங்க, அவன் நல்லவனா இல்லை கெட்டவனான்னு. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மிட் நைட் போகலாம் ஆகுது. உங்களுக்கு தூக்கமே வரல, உங்களுக்கு ஒரு மாதிரி லெக்லாம் பெயினாகவே இருக்குது, ஸ்டொமக்லாம் பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியும் வந்துட்டு உட்காந்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களோட ரூமுக்கு தான் வரான். ஸோ அவனும் உங்களை பார்த்துட்டு, பொண்டாட்டி நீ இன்னும் தூங்கலையா? நீங்கள் எதுவுமே பேசலை. நல்ல வேலை தூங்கியிருப்பேன்னு நினச்சேன், தூங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஜங்குக்கவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, இப்போ எல்லாம் அப்படி நான் பார்க்காதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் இது வேறு மிட் நைட்டு, அப்புறம் நான் அக்கேன்னு ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா பாவம் நீ தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போய் நிம்மதியாக தூங்கு. அச்சோ, என்னால் நிம்மதியாக தூங்க முடியலையே. உன்னால் நிம்மதியாக தூங்க முடியலன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு தூங்கு, சின்ன தயவு செஞ்சு தொல்லை பண்ணாத, போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜங்குவை பார்த்து சொல்கிறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து, வெளியே போகலாம் சொல்லக்கூடாது, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களை பார்க்குறான். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டொமக்கில் தான் ஹேண்ட்ஸை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு ஸ்டொமக் பெயின்றனால. ஜங்குக்கும் வந்து அதை பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லுடி. நான் தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு, அப்புறம் அகைன் வந்து கேட்குறேன். இப்போ சொல்ல போறியா இல்லையா? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜங்குக்கு பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, இப்போ சொல்கிறியா இல்லை நானே வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு அவனும் வந்து உங்களோட ஸ்டொமக்கில் தான் கை வச்சு பார்க்குறான். உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு அவனும் உங்களை பார்த்து, என்னாச்சு, ஸ்டொமக் பெயினா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மையை சொல்லு, ஸ்டொமக் பெயினா? ஆமான்னு சொன்னால் நீ என்ன பண்ண போகிற? அப்படியா, ஸ்டொமக் பெயினா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கிச்சனுக்கு தான் போகிறான். ஸோ அவனும் போயிட்டு ஐஸ் பேக்லாம் எடுத்துகிட்டு வரான். ஸோ எடுத்துகிட்டு வந்து அவனும் ஸ்டொமக்கில் தான் வைக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. என்னடா எல்லாமே இவனே பண்ணிவிட்டு இவன் பெரிய நல்லவ மாதிரி பேசுகிறானே பண்ணுறானே அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு உங்ககிட்ட அவ்வளோ ரஃபாக நடந்திருப்பான். பட் இப்போ அப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது. உன்னோட கேரக்டரே உங்களால் புரிஞ்சுக்க முடியல. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, அன்றைக்கி அவ்வளோ ரஃபாக எல்லாமே பண்ணினேன், இப்போ என்னன்னா இப்படி கேரிங்காக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறியா? என்னால் உனக்கெலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது பேர் கேரிங் கிடையாது, லவ் வந்தால் தானே கேரிங் வரும். நான் நினச்சா உனக்கு இதெல்லாம் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா லஸ்ட்டுக்காக நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா நான் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லவ், அதுக்காக தான் நான் அவனை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்னால் உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, நீ ரெஸ்டட், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். உங்களுக்கு வியர்டாக இருக்குது, இது ஜங்குக்கா இல்லை வேறு யாராவது மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காத, எனக்கு ஒன்று உண்மையாலுமே பிடிக்கும், அது நான் அன்றைக்கி ரொம்ப டென்ஷனில் இருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், மற்றபடி எனக்கு நீலாம் ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லல உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் மேரேஜ்னு, என்ன தான் ஃபோர்ஸ் மேரேஜாக இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும்டி, அதனால தான் இப்போ வரைக்கும் கூட இருக்கேன்.
இல்லைன்னா நான் உன்னை எப்போவும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி விசிட் போயிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வியடாகவே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, நீ என் மேலே வச்சுருக்க லவ்வா லாஸ்ட்டான எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக புரியல. சம்டைம்ஸ் நீ நல்லா நடந்துக்கிறேன், பட் அதே டைம் ரொம்ப சைக்கோ பார்த்தா அவ்வளோ ஹார்டாக நடந்துக்கிறேன். ஏன்னா நான் புரிஞ்சிக்கவே முடியல ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, இதெல்லாம் லாஸ்ட் ரெண்டுமே இருக்குது, பட் எப்பவுமே லஸ்ட்டு மேலாம் லவ் வைக்கக்கூடாது. லவ்க்குள்ளே லஸ்ட் இருக்கலாம், லஸ்ட்டுக்குள்ளே லவ் இருக்கக்கூடாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களோட ஹேர்லாம் ரப் பண்ணி விட்டுட்டு, நீ நல்லா தூங்கு, என்ன நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசலை அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரமாட்டேங்குது. அப்போ ஜங்குக்கும் அதை நோட் பண்ணிடுறான். ஸோ அவனும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு, தூக்கம் வரலைன்னா என்கிட்ட சொல்லு, தூக்கம் வரலைன்னா ஏதாச்சும் பண்ணலான்னு பிளான் இருக்கியா? அப்படிலாம் இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களோட ஹேர்லாம் ரப் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஸ்டமக்கில் வந்துட்டு அவன் மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த மசாஜை ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு புரிஞ்சிருது அந்த மசாஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு அந்த மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு தூங்கிடுறீங்க, உங்களுக்கு இப்போ ஓகேவாக இருக்குன்றனால. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. ஸோ பார்த்தா அவங்களோட அம்மா அப்பா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி, அவன் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு வரீங்க. ஸோ வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா எப்போ வந்த நீ? நாங்கள் எப்போவும் வந்துட்டோம், நீ எழுந்தது தான் லேட்டு. ஏண்டி நீ ஏன் எவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிற? பாரு மாப்பிள்ளை எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாருன்னு, நீயும் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்கும் வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, இவனை தூங்க விட்டால் தானே எழுந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு, அதுவாம்மா நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன்னா அதனால தான் இப்போது லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, சரி எல்லா ஒர்க்கும் ஜங்குக்கு மேலேயே கட்டாத, நீ இப்போ ஏதாச்சும் உருப்படி ஏதாவது பண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு எதுவுமே சொல்ல, நீ எல்லாம் ஒரு தாயான்ற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, சரி வா போய் கிச்சனில் நீ குக் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நாம் போய் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா ஆல்ரெடி அங்கே எல்லாமே குக் பண்ணியிருக்கு. உங்கள் மம்மிக்கும் ஷாக், உங்களுக்குமே ஷாக். நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க யார்டா குக் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஓயன் குக் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, இல்லையம்மா நான் குக் பண்ணலையே, நான் இப்போ தான் எழுந்தே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. அப்போ தான் ஜங்குக்கும் வந்துட்டு கிச்சனுக்கு வரான். ஸோ உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக்கு தான் வேலை வாங்கினேன் என்ன தெரியலையே, அவன் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறான். உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் ஆண்டி ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிட்டியா என்ன? ஆமாம் ஆண்டி குக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா அவங்கள அப்படியே முறைக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்து எதுவுமே பேசலை. நீங்களும் ஜங்குக்கு பார்க்குறீங்க, உங்கள் அம்மா உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணிட்டீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை முறைக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, சரி முறைக்காத, எப்போ நான் தானே குக் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே அவர் குக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க உங்கள் அம்மாவை பார்த்து. உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு, எப்போவுமே உன்னோட வேலையை நீ செஞ்சிடாத, அடுத்தவங்க தலையிலே கட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு மைண்ட் வாய்ஸில், எல்லாம் இவன் பண்ண வேலை, இவனால் எனக்கும் சேர்த்து திட்டு விழுக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு நினச்சிட்டு நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு,
இன்றைக்கி என்ன வந்து உட்காந்து தொலைஞ்சிட்ருக்கேன், போய் சர்வ் பண்ணு போ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களை அனுப்பிச்சி விட்டுறாங்க. நீங்களும் போய்ட்டு வேறு வழி இல்லாமல் சர்வ் பண்ணுறீங்க. இப்படியே ஈவினிங் போல் ஆகுது. உங்கள் அம்மா உங்களுக்கு லெக்சர் மேலே லெக்சராக எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏன்டா உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்ற மாதிரி தோணிடுச்சு. அப்படியே வந்துட்டு நைட் போல் ஆகுது. உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு வயன், இதை பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களோட கையில் மில்கை தான் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா அது பார்த்து எப்படி தருது, மில்க்கு தெரியுதுல்ல, கொண்டு போய் ஜங்கு கிட்ட கொடு. மா நான் பேசுகிறேன், நீ ஜங்கு கிட்ட கொடுக்குறதா, பின்ன நீயே குடிச்சுக்குவியாடி? இல்லை, ஆனால் இதை எதுக்கு நான் போய் ஜங்கு கிட்ட கொடுக்கணும்? ஒயன் எதுவுமே தெரியாத மாதிரி தயவு செஞ்சு பேசாத, என்ன போய் கூடு. நீ தான் சொன்னல இனி உனக்கும் ஜங்குக்கு எதுவும் நடக்கலைன்னு. இன்றைக்கி நல்ல நாள். ஜங்குக்கோட மம்மி தான் என்கிட்ட சொன்னாங்க, மரியாதையாக கொண்டு போய் கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, நீ எல்லாம் தாயாம்மா? இல்லடி பேய், பேசாமல் போய் தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு பெட்ரூமில் தான் உட்காந்துருப்பான். ஜங்குக்கும் வந்துட்டு நீங்கள் இப்படி வரதை பார்த்துட்டு அவனும் வந்துட்டு ஸ்மிக் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு இவன் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போய் அந்த மில்கை நீட்டுறீங்க அவன் முன்னாடி. ஜங்குக்கும் உங்களை பார்க்குறான். என்ன பார்க்குறேன், இந்தா அம்மா கொடுத்தாங்க, குடிச்சிட்டு படுப்பியான். குடிச்சிட்டு படுப்பேன்னு சொல்ல சொன்னாங்க, இல்லை குடித்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது? ஜங்குக்கா பின்ன என்ன, மில்க் கொடுத்தா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு கேட்குறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, என் மொழி விட்டுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருப்பான் போல். இங்கே பாரு, அந்த மில்கை குடிச்சிட்டு நீ பேசாமல் தூங்குவியா, இதுதான் அம்மா சொல்ல சொன்னாங்க, குடிச்சிட்டு தூங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அந்த மில்க்கு கொடுத்துட்டு போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அந்த மில்க்கு குடிச்சிட்டு அவனும் வந்துட்டு உங்களை தான் திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அப்படி ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு திரும்பி பார்க்குறத பார்த்துட்டு நீங்களும் வேறு சைடு திரும்பிடுறீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு தான் உங்களை பார்த்துட்டு அவனும் வந்துட்டு உங்கள் மேலே லைட் ஆகிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, நான் இப்படிலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, ஆனால் அதுதான் நடக்கலை. பட் இன்றைக்கி நான் இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களோட நெக், செஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு புஷ் பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்கா என்ன பண்ணுறேன்னு விட, என்ன அப்போல்லாம் என்னால் விட முடியாதுடி, நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தெரியுமா, பரவாயில்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலை, செகண்ட் டைம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, என்ன ஃபிகர் தெரியுமாடி நீ எல்லாம், உன்னெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், நானும் ரொம்ப லக்கி தெரியுமா இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களோட நெக்கில் தான் வந்துட்டு பைட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, பிடிக்காதுன்னெலாம் சொன்னீங்க, இப்போ நான் கிஸ் பண்ணதுக்கு இப்படி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, இன்றைக்கி நைட்டு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான நைட்டாக இருக்க போது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயினாக இருக்குது. பட் நீங்கள் ஜங்குக்கோட ஹேரை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் புரியுது உங்களுக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு மெதுவாக ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு அதை விப் பண்ணிவிட்டு அவங்களோட லிப்ஸில் தான் மைல்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அவ்வளோவா இப்போ பெயின் தெரியல. ஸோ அவனும் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஜங்குக்காக. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த நைட் ரொம்ப ஹார்டாக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு எழுந்து போய் அவங்களுக்கு குக்லாம் பண்ணி வச்சுட்டு அவனும் தான் அவங்கள வந்து எழுப்புறான். நீங்களும் வந்துட்டு எழுந்து பார்க்குறீங்க. ஸோ எழுந்து ஜங்குக் தான் இருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு பெட்ஷீட்லாம் போட்டு உங்களோட பாடியை கவர் பண்ணிவிட்டு, என்ன வேணும்,
ஓ! இப்போ மட்டும் மேடம்க்கு ரொம்ப ஷை வந்துருச்சோ என்ன? ஜங்குக்கா ஏய் இல்லை சும்மா கேட்டேன். நேற்று பண்ணும்போதெல்லாம் அப்படி மூன் பண்ணிட்டு இன்றைக்கி என்னன்னா மேடம் இப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறீங்களே, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு ஏன் டீஸ் பண்ணுறேன்? என் பொண்டாட்டியை நான் டீஸ் பண்ணாமல் வேறு யார் டீஸ் பண்ண போகிறா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. நான் உங்ககிட்ட க்ளோஸாக வந்தப்பெல்லாம் நீ அப்படி கத்துன அழுத, ஆனால் இன்றைக்கி என்னன்னா அவ்வளோ மூன் பண்ணுனேன் ஜங்குக்கா. சரி சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாமா? என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாமாவா? நானே போய்க்கிறேனே. இல்லை நானும் தான் கூட வருவேன். ஜங்குக்கா என்ன பேசுகிற நீ? நானே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன், நீ எல்லாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு வரான். நீங்களும் வந்துட்டு வர வழியே இல்லாமல் தான் ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு குட்டி ரொமான்ஸ் போகுது. ஸோ ஓகேடா, ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய பெஸ்ட்டை நான் அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.